மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைபடும்படியாக ஜெப சிந்தையோடு கூட நாம் காத்திருப்போம். கடந்த வாரத்தில் நாம் சிலுவை மரணத்தினுடைய மகத்துவமான உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கையோடு கூட சம்பந்தப்பட்ட அந்த சிலுவை மரணத்தின் உள்ளான காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம். இந்த நாளிலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எவ்விதமாக சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். இப்போது நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து போகலாம். துரோகிகளையா பாவராத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா பாவராத மக்களே துயா, பாதகரை பாவம் போக்கவே பாதகற்போல் தொங்கி நீரல்லோ, பாதகரை பாவம் போக்கவே எனக்கு அன்பானவர்களே, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான காரியங்களை நாம் இந்த நாட்களிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இது ஒரு பண்டிகையாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அது உண்மையாக இருக்கிறது. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6:5 இவ்விதமாக கூறுகிறார். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரணத்தின் சாயல் உயிர்த்தெழுதலின் சாயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மரணம் பழைய யுகத்தோடு கூட இணைந்த ஒரு காரியம். அவரின் உயிர்த்தெழுதல் புதிய யுகத்தோடு கூட ஆரம்பிக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது உண்மையாக இருக்கிறது. கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட போது, கடந்த வாரத்தில் நான் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்ட பின்பதாக நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறோம். அங்கே புதிய மனுஷனாக புதிய வாழ்க்கைக்காக உயிர் பெற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு மதம் அல்ல,
அது உயிரோட்டமுள்ள ஒரு வாழ்வு. ஒருவேளை இந்த கிறிஸ்தவ வாழ்வு எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மரணத்திலே ஆரம்பிக்கிறது. ஒருவேளை மரணம் என்று சொன்னால் நீங்கள் வேறு விதமாக யோசிக்க வேண்டாம். சரீர மரணத்தை குறித்து நான் சொல்லவில்லை. நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவின் மரணத்திலே நம்முடைய வாழ்வு ஒப்பிடப்படுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையிலே அறையப்பட்டோம் என்பதை நாம் பார்த்தோம். நாம் பாவத்திலே மரித்து போயிருந்தோம். நம்மை மீண்டுமாக உயிரோடு கூட எழுப்பினார். மரித்து போயிருந்த நமக்கு புதிய ஜீவனை கொடுத்தார். அவரோடு கூட மரித்தவர்களாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையை அவரோடு கூட உயிர் பெற்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 5:10 வாசிக்கும்போது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். அவர் மீண்டுமாக உயிர் பெற்று எழுந்ததினாலே நாம் ஜீவனுள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம். மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டு அவருடைய ஜீவனினாலே நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட பாவத்திற்கு மரித்து இப்போது நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீதிக்கு பிழைத்திருக்கிற உயிருள்ள ஒரு வாழ்க்கை. அது பரிசுத்தத்திற்கான ஒரு அழைப்பு என்பதை நாம் வேதத்திலே தெளிவாக பார்க்க முடியும். ரோமர் 6:2 வாசிக்கும்போது, பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்திலே மரித்து போயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட அவர் உயிர்ப்பித்தார். நாம் பாவத்திற்கு மரித்து போனோம். பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமான வாழ்விற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து யோசிக்கும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் மரணம், பாடு, நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற மாற்றம், அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுத்திருக்கிற புதிய நம்பிக்கை, இதை குறித்து நாம் பார்க்கும்போது மரித்தால்தான் அங்கே உயிர்த்தெழுதல் உண்டு. இதற்கு சிறந்த உதாரணம் விதை. வேதாகமத்திலே கோதுமை மணி மரித்தால் ஒழிய அது மிகுந்த பலனை கொடுக்காது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். விதைகளை நாம் விதைக்கும் போது அது மடிய வேண்டும், சாக வேண்டும். அப்போதுதான் அதிலே ஜீவன் உண்டாகும். அங்கே விதை சாகவில்லை என்று சொன்னால் அங்கே பலவிதமான மணிகள் அங்கே தோன்றாது. விதைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, ஆனால் அது செத்து மீண்டுமாக பிழைக்கும் போது தான் அது அநேக விதைகளை உருவாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரு மனிதன் பாவத்திற்கு மரித்து போயிருந்த அவன் பழைய பாவத்திற்கு மரிக்கும்போது அவன் கிறிஸ்துவோடு கூட மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்படுகிறான். எப்படி ஒரு விதையானது பல விதைகளை உருவாக்குகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மரிக்கும்போது மட்டுமே நாம் பரிசுத்த வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்ந்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருகிற மக்களாக நாம் காணப்படுவோம். ஒரு கோதுமை மணி விழுந்து செத்து போனால் மட்டுமே அநேக கோதுமை மணிகள் அங்கே வரும். அதே போல் நம்முடைய பழைய வாழ்விற்கு நாம் மரித்து புதிதான ஜீவனுள்ள வாழ்விற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது மட்டுமே நமது மூலமாய் தேவனுடைய சித்தம் நிறைவேறும். நமது மூலமாய் அநேகர் அவரை அறிவார்கள். ஒருவேளை அங்கே நம்ம வாசிக்கும்போது ரோமர் 8:3 வாசிக்கிறோம், அவர் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அங்கே வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தோன்றின போது நம்மை போல பாவ மாம்சத்தின் சாயலை அவர் பெற்றார். சிலுவையிலே நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். பாவத்தை போக்கும் பலியாக அவர் கொடுக்கப்பட்டார். அதுதான் சிலுவை மரணம். அவருடைய
சிலுவை மரணத்தினாலே நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். பாவத்தினாலே தேவ மகிமை இழந்து போன நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவானவர் புதிய மனுஷனாக நம்மை உருவாக்குகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பழைய காரியம், பழைய வாழ்க்கை முழுவதுமாக கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட இணைக்கப்பட்டு அங்கே ஒழிக்கப்படுகிறது. மீண்டுமாக நாம் உயிர்ப்பிக்கப்படும் போது கிறிஸ்துவை போல அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக தேவனுக்காக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் சாயலை குறித்து இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது லூக்காவிலே சொல்லுகிறார், நான் முழுக வேண்டிய ஸ்நானம் என்று சொல்லுகிறார். அவருடைய மரணத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். அவருடைய மரணத்திலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டுமாக உயிர் பெற்று எழுவதை ஸ்நானத்துக்கு அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 2 அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம், ஞானஸ்நானத்தில் அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது பல காரியங்களை இங்கே நாம் யோசிக்க வேண்டும். ஞானஸ்நானம் என்றால் பொதுவாக கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு தண்ணீரிலே முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை குறித்து மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய பாடு மரணத்திலே நமக்கு இருக்கிற சம்பந்தத்தை அது சொல்லுகிறது. கிறிஸ்துவானவர் எப்படி பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல நாமும் பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம். எப்படி அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நாமும் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக பரிசுத்த வாழ்க்கைக்கு மீண்டுமாக எழுப்பப்பட்டிருக்கிறோம். இது எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. இது ஆவிக்குரிய நிலைமையில் நமக்கு உண்டாகிற ஞானஸ்தானம். கலாத்தியர் 3:27 நாம் என்ன வாசிக்கிறோம்? ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் இங்கே சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவராலே நாம் பெறக்கூடிய ஸ்நானத்தை குறித்து அங்கே சொல்லுகிறது. இது எதை சொல்லுகிறது? இது தண்ணீரிலே எடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லவில்லை, அதற்கு மேலான உள்ளர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது. சரீரமாகிய அவருடைய சபையிலே நாம் பரிசுத்த ஆவியானவராலே இணைக்கப்படுவதை ஆவியின் ஸ்நானம் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு நாம் மரிக்கும் போது, மீண்டுமாக அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்பட்டு எழுப்பப்படும் போது நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். புதிய நம்பிக்கையோடு புதிய வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தொடங்குகிறோம். அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவருக்குள்ளான அந்த ஞான ஸ்நானம். சர்வலோக சபையிலே நாம் அங்கே இணைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஸ்நானம் பண்ணப்பட்டு அவருடைய சரீரமாகிய சபையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மகத்துவமான ஒரு காரியம். அவரோடு கூட நாம் மரிக்கும்போது அவரோடு கூட நாம் எழுப்பப்படுவோம். இந்த காரியத்தை தான் தண்ணீரிலே எடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்திற்கு ஒப்பிட்டு அங்கே சொல்லுகிறார். நம்முடைய உள்ளத்திலே நடந்த அந்த மகத்துவமான காரியத்தை கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு எழுப்பப்பட்ட அந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக, அல்லது நாம் எடுத்த அந்த தீர்மானத்தை
நமக்குள்ளாக நடந்த அந்த காரியத்தை வெளிப்படையாக மக்களோடு கூட சொல்வதுதான் ஞான ஸ்நானம். தண்ணீரிலே எடுக்கக்கூடிய ஞான ஸ்நானம். தண்ணீரிலே எடுக்கக்கூடிய ஞான ஸ்நானம் ஒருவனையும் கிறிஸ்தவனாக சீஷனாக மாற்றுவதில்லை. நம்முடைய உள்ளத்தில் நாம் எடுத்த அந்த தீர்மானத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கும்போது அவரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளியிலே நாம் சாட்சியாக காண்பிப்பது தான் ஞானஸ்நானம். ஒருவேளை இந்த ஞானஸ்நானத்தில் நாம் தண்ணீருக்குள்ளே முழுகும்போது நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது இனி நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், இனி என்னுடைய வாழ்க்கை அவருக்கே உரியது என்று சொல்லி உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அடையாளமாக நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்வதுதான் தண்ணீர் ஞானஸ்தானம். இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் நாம் நினைக்க வேண்டாம் ஒரு கிறிஸ்தவளாக மாறுவதற்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அதனாலே மாறுவோம் என்பது அல்ல. ஞானஸ்தானம் நாம் கிறிஸ்தவளாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், சிலுவை எடுத்துக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையை நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக அவருக்காக இனி வாழுவேன், இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படையாக சொல்வதுதான் தண்ணீர் ஞானஸ்தானம். இதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் ஞானஸ்தானத்தினாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதில்லை. வேதத்தில் தெளிவாக நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் எடுப்பதுதான் தண்ணீர் ஞானஸ்தானம். இதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதின் அவசியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலைமையிலே நடந்த மாற்றத்தை மற்றவர்களுக்கு சொல்வதுதான் தண்ணீர் ஞானஸ்தானமாக இருக்கிறது, முழுக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லி இதை சொல்லுவோம். இவ்விதமாக இதை குறித்து நாம் வேதத்தில் படிக்கும்போது தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை இன்னொரு காரியத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் என்றென்றும் அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு செய்தியிலே பேசியிருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே பேசுகிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரோடு ஏன் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய பழைய வாழ்க்கையை தொடர்வதற்கா? பழைய சுபாவங்களை மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கா? பாவமான காரியங்களை அங்கே செய்து தேவ நாமத்துக்கு அவமானத்தை கொண்டு வருவதற்காகவா? இல்லை. இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6 அதிகாரத்தில் இதை குறித்து தெளிவாக நாம் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அதே போல நான் பாவத்திற்கு மரித்தேன், இனி அதிலே நான் ஒருபோதும் பிழைக்கப் போவதில்லை, அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த இடத்துல நாம் தெளிவாக பார்க்கிறோம். யோவான் 15வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கிறதா? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதை இந்த நாளிலே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடியிருக்கலாம், ஆலயத்திற்கு செல்லலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னொரு விதமாய் சொல்லப்போனால், பழைய பாவ வாழ்க்கைக்கு நீங்கள் மரித்து விட்டீர்களா? புதிய வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் வாழ்வது கிறிஸ்துவுக்காகவா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை இன்னும் நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருப்பீர்களானால், கிறிஸ்தவளாக மதத்தில் இருக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வாசமாக இருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றப்பட்ட வாழ்வு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். அது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
ஒருவேளை உயிர்த்தெழுதலின் சாயல் நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஒரு சாயலாக அது காணப்பட வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தார். பாவம், மரணம், பிசாசு இவைகளை சிலுவையிலே வென்றார். 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இனி மரிக்கப் போவதில்லை. அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். நானும் கூட கிறிஸ்துவோடு கூட பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்பதை என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்து வாழ வேண்டியவளாக இருக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். புதிய வாழ்க்கையை நாம் பெற்றிருப்பது ஏதோ பழைய வாழ்க்கையை தொடருவதற்காக அல்ல. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்னுடைய இரட்சகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே நம்முடைய வாழ்வு இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். யோவான் 14:19 இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடினால் நீங்கள் பிழைப்பீர்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் பிழைக்கிறபடினால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காரியம் மகிழ்ச்சியான ஒரு காரியம். புதிய யுகத்தை, புதிய மறுமலர்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறது, மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. நாம் ஆத்துமாவிலே உயிர் பெற்று அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனுக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதைத்தான் ரோமர் 6:11 வாசிக்கிறோம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். பாவத்திற்கு மரித்தவர்களாய் எண்ணிக்கொள்வது மரணத்தின் சாயல். உயிர்த்தெழுதலின் சாயல் என்ன? அவருக்காக நான் பிழைத்திருக்கிறேன். நம்முடைய எண்ணத்தில் இந்த மாற்றம் நிச்சயமாக வர வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சீஷனாக, அவரை பின்பற்றுகிறவனாக நான் காணப்பட வேண்டும். கடந்த செய்தியில் பார்த்தோம் இல்லையா, நமது சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலின் சாயல், மாற்றப்பட்ட வாழ்வின் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாக காணப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறது. என்னன்னா, மரணத்திற்கு பின்பதாக, அதாவது சரீரத்திலே நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறோம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுவிட்டோம். ஆனால் சரீரமானது, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலக பிரகாரமான சரீரமானது இந்த உலகத்தில் விதைக்கப்படும். இந்த உலகத்தில் நாம் விட்டு செல்ல வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கும்போது ஒரு நாளிலே நாம் மீண்டுமாக ஆவிக்குரிய சரீரத்தோடு எழுப்பப்படுவோம். அதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மகத்தான ஒரு நம்பிக்கை. நாம் மீண்டுமாக ஆவிக்குரிய நிலைமையிலே நம்முடைய சரீரத்தில் உயிர் பெற்று எழுப்பப்படுவோம். இதை குறித்து தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை போய் வாசித்து பாருங்கள். நாம் இந்த உலகத்தில் விதைக்கப்படுகிறோம். சரீர மரணத்தில் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழும்பினது போல நாமும் இந்த சரீரத்திலிருந்து உயிர் பெற்று எழும்புவோம். இந்த சரீரத்தோடு இல்லை, ஆவிக்குரிய அந்த சரீரத்தோடு எழுப்பப்பட்டு கிறிஸ்துவை நாம் ஒரு நாளிலே நிச்சயமாக சந்திப்போம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதமானால், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சரீரத்தினாலே நாம் அவரை சந்திப்பதில்லை. நம்முடைய சரீரம் ஆவிக்குரிய நிலைமையிலே மாற்றப்பட்டு மறுரூப சரீரத்தோடு கூட நாம் அவரை சந்திப்போம். ஒருவேளை கிறிஸ்து வர தாமதமானால் இந்த உலகத்திலேயே நாம் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும்போது நம்முடைய சரீரம் இந்த பூமியிலே வைக்கப்படும். ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நாளிலே, 2ஆம் வருகையிலே நாம் மீண்டுமாக எழுப்பப்பட்டு அவரோடு கூட நித்தியமாக இருப்போம் என்பதுதான் வேதத்தினுடைய மகத்துவமான நம்பிக்கை.
அதுதான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. ஒருவேளை இந்த உயிர்த்தெழுதலின் சாட்சியாகத்தான் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே அப்போஸ்தலர் 4:33 வசனத்தில் கர்த்தராய் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை தங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, செயலிலே மட்டுமல்ல, சாட்சியாகவும் அங்கே சொன்னார்கள், சாட்சியாக நின்றார்கள். ஏன்னா அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சொல்லுவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அவரை சிலுவையிலே அடித்து கொன்று எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி யூதர்கள் எண்ணினார்கள், ரோமர்கள் எண்ணினார்கள். இதை கடந்து அவர் மீண்டுமாக உயிர் பெற்று எழுந்தபோது அந்த உயிர் பெற்றார், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை சொல்லுவது கடினமான ஒரு காரியம். ஆனால் அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பித்தது மட்டுமல்லாமல் எங்கும் சென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை சொன்னார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலின் சாட்சியாக காணப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த காரியம் ஏதோ வார்த்தையினாலே அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு காரியம். மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிற நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அந்த நம்பிக்கையை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக. யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதா? நீங்கள் நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட நீங்கள் செல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? இன்னும் பழைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், அதோடு அல்ல, உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லுகிற பிரதானமான ஒரு காரியம். யோசித்து பாருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மாற்றம் எவ்வளவு பெரியது என்பதை இந்த நாளிலே தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உம்மோடு கூட நாங்கள் எழுந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சரீரமாகிய சபையிலே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். உம்மை நாங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் உம்முடைய சித்தம் செய்து உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக நாங்கள் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், ஜீவனுள்ள ஆண்டவராக எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் செயல்பட நீர் தான் உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளோ நேரம் எங்களோடு கூட இணைந்து இந்த தியானத்தில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இதை குறித்து இன்னும் அதிகம் அறிய எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அவசரமான ஜெப குறிப்புகள் இருந்தால் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆலோசனை கூறவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நேரத்தில் நாம் ஒருவர் சந்திப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.